ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே தோக்கடிச்சுட்டு இந்த சீசனோட முதல் விக்டரிய கிளைம் பண்ணியிருக்கா. ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் டிசர்வ் டு வின். இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் 11ன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நான் அந்த ப்ரிவியூ வீடியோல சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை. அதனால்தான் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பிளேயிங் 11ஓட தான் போனா. இம்பாக்ட் சப் குமார் கார்த்திகை யூஸ் பண்ணா. இப்ப சிஎஸ்கே ஒரு 11 பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் இன் மை வியூ தேர் லாஸ்ட் திஸ் மேட்ச் தென் அண்ட் தேர். முதல்ல ரெண்டு மாற்றம் இருந்தது. நான் கிரிக்கெட் ஃபோர்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் மேட்சை பார்க்க ஆரம்பிச்சேன். ஜேமி ஓவர்டன் இன் ஃபார் சாம் கரன். ஜேமி ஓவர்டனை தப்பா தான் யூஸ் பண்ண போறான்னு தெரிஞ்சுது. அவரை பவர் பிளேல 2 ஓவர் கொடுத்தா அவரால் பவர் பிளேல போடவே முடியாது. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சு நியூ பால் அலையிற பிச்சு இருந்தாலும் இட் இஸ் நாட் போல் த ஃபுல்லர் லெங்க்ஸ். ஒரு ஸ்லோ பிச்ல ஷார்ட்டா போட்டா அடி வாங்குவர். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். விஜய் சங்கர் அவரை பின்னாடி தான் இறக்குவான்னு எனக்கு தெரிஞ்சது. ஒரு நம்பர் 5ல தான் யூஸ் பண்ணுவான்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சதுனால I thought that those two are not going to be optimized to have an impact for CSK. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் won the toss and chose to bowl first. ரொம்பவே ஒரு தப்பான டிசிஷன். நான் போன மேட்ச் என்ன சொன்னேன்னா ஒரு பேட்டிங் அடிச்சுட்டு ஒரு 180 ஸ்கோர் அடிக்கணும்னு சொன்னேன். அவ இந்த என்ன சொல்றது இந்த பேட்டிங்கை வச்சுட்டு சேசிங்னு போனா உள்ள எனக்கு அது புரியவே இல்லை. வழக்கம் போல பிகாஸ் ஆஃப் த டீம் செலெக்ஷன் பவர் பிளேல ஒரு எந்த பவுலர் போடணுங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த 3 மேட்ச்ல கலீல் அஹ்மத் சீக்கிரமா விக்கெட் எடுத்திருக்கார். அவரை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது இந்த டீம்ல போடுறதுக்கு. நம்ம 3 மேட்ச்லயும் அஸ்வின் பவர் பிளேல போந்திருக்கார். முதல் மேட்ச் 1 for 14 in his first over. ரெண்டாவது மேட்ச் none for 16. இங்க none for 19. நிறைய பேரு சொல்றா அவர் சரியா போட மாட்டேங்கிறன்னு சொல்றா. இப்ப there are two sides to it. ஒன்னு if I had the opportunity to ask him, I would. நான் பவுலிங் ஆர்ம அவ்வளவா முன்னாடி மாதிரி யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப இன்னைக்கு ரெண்டு விதமான ஒரு ரிலீஸ் பாயிண்ட பார்த்தோம். ஒரு சாதாரணமா என்ன பண்ணுவாருங்கிறத பார்த்தோம். ஐ தாட் இட் இஸ் பெட்டர் டுடே தன் இட் இன் த ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த ப்ரீவியஸ் மேட்ச். ஆனா ஒரு சில சமயமும் ஒரு ஆக்ஷனோட விளையாடுறது, நான் பவுலிங் ஆர்ம யூஸ் பண்ணாத ஹி ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட். அதனால தான் மேபி ரன் ஃபார் ரன்ஸ் இருந்திருந்தாலும் அவர் பவர் பிளேல போட்டிருந்திருக்க கூடாது அகேன்ஸ்ட் வெரி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அந்த அவரோட முதல் ஓவர்ல 19 ரன் போச்சு. கலீல் அஹ்மத் விக்கெட் எடுத்துமே ஜேமி ஓவர்டன் நன் ஃபார் 13-2. அவர் முதல் ஓவருக்கு ரன் போனோடனே வேற ஆப்ஷனே இல்லை. அதனால்தான் திருப்பி போட்டா. ஸோ வித் 11 தேர் பிக்கிங். நான் திருப்பியும் சொல்றேன், கலீல் அஹ்மத், ஜேமி ஓவர்டன், மதீஷா பத்ரியானா. கலீல் அஹ்மத் ஒத்தரால தான் பவர் பிளேல போட முடியும். ஜேமி ஓவர்டன் இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். அந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர்லயே ஒரு கடைசியில அடிக்கிற ஒரு பிளேயர், ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடுற ஒரு பிளேயர்லாம் கிடையாது. அவர் எந்த பிச்லயும் பவர் பிளேல போட முடியாது. ஒரு ஏமாத்தி ஒரு ஓவர் போடலாம். ஒரு வேற வழியே இல்லாத 2 ஓவர் போடுற போலர் அவர் கிடையாது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. பவர் பிளேல ஐ திங்க் 79 for 1 in 6 overs. அதுக்கப்புறம் இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐ தாட் ஒரு விதத்துல they sent out நிதிஷ் ராணா ahead of ரியான் பராக் at number 3. நிதிஷ் ராணா ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் 81 அடிச்சார். ரியான் பராக் நம்பர் 4 வந்தார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கிவன் சிஎஸ்கே the spin strength in the middle overs, அதுக்கப்புறமா இந்த வென்யூல you should look to bowl the spinners after the power playing போது த்ருவ் ஜுரெல் நம்பர் 5ல இறங்கி சுத்த பார்த்துட்டு he got out. அந்த சுத்தர பிளேயர் அவர் கிடையாது. he can accelerate but he accelerates in classical shots. ரியான் பராக் இறங்கினத்திலேருந்தே அவர் ஒரு அட்டாக் பண்ணதான் பார்ப்பார். ரியான் பராகுக்கு முன்னாடி த்ருவ் ஜுரெல் இறங்கியிருந்தா அந்த ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி காட்ட மேட்ச் வினிங் ஸ்டார்ட். அங்கே மேட்ச் முடிஞ்சு போச்சு. திருகி விளையாடிட்டு you could have got closer to the 200 with the start that you had got.
ரியான் பராக் சுத்த பார்த்துட்டு ஓகே சுத்தி வர விக்கெட் விழுந்துன்னு இருந்தது. அவர் சுத்த பார்த்துட்டு என்ன பண்ண 37 ஆஃப் 28 ஒரு பெரிய ஒரு த்ரஸ்ட் எல்லாம் வரல. அதனாலதான் ஐ தாட் தட் அந்த 134 for 4ல இருந்து எதனால அந்த கொலாப்ஸ் வந்ததுன்னா தட் பாயிண்ட் தே குட் ஹவ் சென்ட் ஜுரேல் அஹெட் ஆஃப் ரியான் பராக். அப்புறம் நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு சில பேர் சொல்றா நூர் அஹமத் வந்து ஷீல்ட் பண்றான்னு சொல்றா. Retained player Shimron Hetmyer 11 crores. If you are sending Manindu Asaranga, Tirpi got out today. ஓகே ஷிம்ரான் ஹெட்மேருக்கு இந்த இன்னிங்ஸ்ல பேட்ல படல, ஆனாலும் இந்த ஸ்லோ பிச்ல பின்னாடி இறக்கின்னு இருந்தா வேலைக்கு ஆகுது. இந்த கேனா அமேசான் வேலைக்கு நம்பர் 4ல இறங்கி தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். இதை கீப் ஆன் டூயிங் திஸ் ஒரு ஆல்ரெடி வித் புவர் ஆக்ஷன். ஒரு 2 வின்னு யூ கேன் கெட் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணோம். யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராட்டஜிக்கலி ஆன் பாயிண்ட். ஏன்னா வெளியில ஆளே கிடையாது இந்த காம்பினேஷனை மாத்துறதுக்கு. ஸோ அந்த still the batting lineup, I think the structuring could have been slightly better, but it was better than what it was before. And now 182 I thought was a match winning score. சிஎஸ்கே பவுலர்ஸ் பார்த்தோம்னா ஆர் அஸ்வின் முதல் ஓவர்ல 19 ரன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 1 for 46 போட்டர். மதீஷா பாத்ரியானா இந்த மேட்ச்ல ஐ தாட் நன்னா போட்டர். யாரு ஹெட்மேரோட கேட்சையும் விட்டார், ஜேமியோ விட்டார். ஜடேஜா வந்து 2 ஓவர் தான் போட்டர். ருத்ராஜ் கேக்வாட் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நாட் ட்ரஸ்டிங் த ஸ்பின்னர்ஸ்னால when you're bowling Jamie Overton for 2 overs upfront, the rest are bowling 4 overs வர வழியும் இல்லை. கலீல் அஹமத் இஸ் நாட் தட் மச் ஆஃப் அ டெத் பவுலர். ஆரம்பத்துல வந்து பவர் பிளேலையும் கொஞ்சம் ரன் போச்சு, தென் he bowled, but I thought that in all the 3 matches thus far he has done decently. நூர் அஹமத் நன்னா போட்டர். ஸோ அந்த டீம் செலக்ஷன்னால தான் அந்த பவர் பிளேல தான் சிஎஸ்கே அடி வாங்குறா. அந்த கலீல் அஹமதுக்கு விக்கெட் விழுந்தாலும் அடுத்த ஓவர் யோசிக்கணும். விக்கெட் விழலைன்னா செம அடி வாங்கிடும் பவர் பிளேல. ஸோ தட்ஸ் வாட் தே ஹேவ் டு கீப் இன் மைண்ட். பட் ஐ டோன்ட் திங்க் தட் தே வில் பி ஸ்ட்ராட்டஜிக்கலி ஆன் பாயிண்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் மேட்ச். சிஎஸ்கே பேட்டிங்கை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு கிடையாது. இப்ப Raj Gaikwad number 3 once again a confident knocker. Achin Ravindra unfortunately got out today, but he is also in a good form. 2 பேரை எடுத்துட்டா எந்த பிளேயரும் ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியல. ராகுல் திரிபாதி ஆரம்பத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 ஓவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். தென் ஸ்லோலி ஸ்டார்ட் பிளேயிங் a few shots, but I thought a very poor dismissal of Asaranga. கைக்கு கேட்சை கொடுத்தார். சிவம் தூபே ஒரு 2 6 அடிச்சுட்டு நான் ஹசரங்கா பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு பெருசா எக்ஸ்ட்ராடினரியா போடுறா அவர் போடல, நிறைய அரைக்குழியும் போட்டார். ஆனா அவர் ஒரு 4 ஓவர்ல 39 கொடுக்கற பவுலர் ஒரு 2 விக்கெட் எடுப்பார். இன்னைக்கு வந்து 4 விக்கெட் எடுத்துட்டார். அந்த 3 விக்கெட் வந்து 6 போனதுக்கு அப்புறமா அடுத்த பந்து விக்கெட் எடுத்தார். காட் டு த ஃபீல்டர். ஐ திங்க் ஒரு டெலிவரி டு விஜய் சங்கர் வந்து கூகுளினால போல்டு. அதுவும் அது எப்படின்னா போன மேட்ச் 26 for 3 யார் இறங்குறான்னு பார்த்தா சாம் கரன். இந்த மேட்ச் வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன் விஜய் சங்கருக்கு இந்த ஸ்லோ ட்ராக் நம்பர் 5 இறங்கினா வேலைக்கு ஆகாது. ஆச்சரியம் பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு 6 அடிச்சார். அதுக்கப்புறம் அந்த கூகுளி ரப்லாம் திரும்பவே இல்லை. யூ குட் ஹவ் பிளேட் இட் லைக் அ ஸ்ட்ரெயிட் பால் இஃப் யூ ஜஸ்ட் ஒரு நேரம் விளையாடிருந்தா. அதுக்கப்புறம் அது என்ன ஷாட்னே புரியல. ஸ்டம்பிள்டு குட் பிக் த கூகுளி. அது பெருசா ரப்புன்னு திரும்பல. he got bowled. Before Vijay Shankar, what have you got Jamie Overton in the team for? Okay, is he a good player of spin? No. Ana, you needed a thrust in that situation. Jamie Overton கடைசியில இறங்கிறதுல என்ன பிரயோஜனம்? Cricketல you're not going to send Dhoni out at that time. Now the only other power hitter you have got is Jamie Overton. Vijay Shankar in the slow track when you're going to chase a score which I thought is a match winning score ரொம்ப கஷ்டமா இருக்க போறதுன்னு நான் நினைச்சேன். And no point to CSK in the match with the bat and ball. கடைசியில MS தோனி இறங்கினேன்னு ஒரு சில பவுண்டரி அடிச்சார். ஆனா நான் கடைசி ஓவர்ல சந்தீப் சர்மா போடுறேன்னு பார்த்தோன்னே I knew he's going to use his experience. முதல் பந்தே ஒரு லோ ஃபுல் டாஸ் போட்டு the catch was taken. ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட 20 ரன் எதனால 20 of 6 எதனால வந்ததுன்னா அது ஒரு ஆச்சரியம் நான் பட்டேன். எதனால இந்த 4வது ஓவர் துஷார் தேஷ்பாண்டே அப்ப அது பெரிய ரிஸ்க். ஐ தாட் he did his best. ஒரு சில பந்து வந்து நன்னா போட்டார். பட் we saw some boundaries being hit. குமார் கார்த்திகேயா வந்து ஒரு ஓவர் தான் போட்டு ஒரு சில அரைக்குழி போட்டர். பட் சம்டைம்ஸ் ருத்ராஜ் கேக்வாட் பிகாஸ் he can bowl leg spin and off spin நம்ம பார்த்தோம். ஒரு சில டாட் பால் வந்தது. நான் திருப்பியும் சொல்றேன்,
Jadeja to hit spin takes 14 balls. இன்னைக்கு 32 of 22. எவ்வளோ பவுண்டரி ஆஃப் ஸ்பின் 0. அவர் பேஸ் கிட்ட தான் அடிச்சார். அதனாலதான் நிறைய பேர் சொல்றா அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஃபேக்டர்னால ஜடேஜா உள்ள வந்திருக்கணும்னு சொல்றா ahead of விஜய் சங்கர். நான் என்ன சொல்றேன்னா ஜேமி ஓவர்டன் வந்திருக்கணும் பிகாஸ் ஜடேஜா டேக்ஸ் தட் 14 பால்ஸ். இப்ப ரேட் இஸ் கோயிங் டுவார்ட்ஸ் 12 and over. யூ காட் ஸ்பின்னர்ஸ் டு போல். ஜடேஜா வர்றாருன்னா அவருக்கு வந்து நிறைய பேர் சொல்றா ஓ இஸ் நாட் அக்சலரேட்டிங். அது அவரோட கேம் கிடையாது. He benefits playing long form cricket because he does not have to attack the spin. ஒரு technically sound player அந்த 14 பந்து விளையாடிட்டு தான் he can attack the spinners in T20 cricket. அதை கண்டுட்டு they made sure that he did not get many pace on delivery. Spinners நிறைய போட்டா இருக்கு. I thought Kumar Karthikeya had a greater role to play when bowling to Jadeja and Dhoni also a pace hitter. Krunal Pandya அதுக்காக பவுன்சர்லாம் போட்ட ப்ரீவியஸ் மேட்ச் அதை அடிச்சார். ஒரு 100 kph மீடியம் பேசர் மாதிரி போட்டார். ஸ்பின்னர் கிட்ட how many boundaries is hit in the last few years? I don't think that many. So அது மட்டும் I thought they could have used Kumar Karthikeya better. அந்த முதல் ஓவர்ல 2 அரைக்குழி போட்டதுனால they got perturbed according to me. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 ஓவர் போட்டு 4வது ஓவர் போடல. I still thought துஷார் தேஷ்பாண்டே that penultimate over was a risk, but they got the job done. Then ஒரு deserved victory for ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு 2 மேட்ச் செம அடி வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா knowing there is no one on the bench, வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் குவாலிஃபை பண்றது கஷ்டப்படுவான்னு நினைச்சேன். குவாலிஃபை பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனா மேட்சை ஜெயிச்சா குறை சொன்னா அது ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம். வெல் பிளேட் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் சொல்றேன். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 2 விதமா போலாம். இப்ப என்னோட 11 நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன். when they were playing Sam Curran, you play Devon Conway, Sachin Ravindra to open the batting, Ruturaj Gaikwad 3, Rahul Tripathi 4. Then you can play Noor Ahmed as the 4th overseas player ன்னு சொன்னேன். அவ சாம் கரன் விளையாடுற மாதிரி தெரியல. ஸோ 2 வழியா போலாம். I don't think they will drop. They may drop Jamie over 10. ஏன்னா காம்பினேஷனை மாத்தின்ண்டே இருக்கா. அப்ப மதீஷா பத்ரானா எனக்கு நன்னா போட்டதுனால ரிட்டைன் பிளேயர். ஐ டோன்ட் திங்க் தே வில் டிராப் ஹிம். இதுக்கப்புறம் டிராப் பண்றத நானே சொல்றேன், கொஞ்சம் நியாயம் அவ்வளோ இருக்காது. So what they could do is Devon Conway, Sachin Ravindra, Ruturaj Gaikwad, Tripathi in the top 4 அப்படியே வச்சுட்டு மதீஷா பத்ரானா, நூர் அஹமத் they can play as the 2 overseas players. அன்ஷு கம்போஸ் நான் எல்லா லெவல்லையும் நான் போட்டிருக்கேன். அன்ஷு கம்போஸை விளையாடலைன்னா சிஎஸ்கே குவாலிஃபை ஆக மாட்டா. ஏன்னா பவர் பிளேல போறதுக்கு யாரும் கிடையாது. அவர் பேட்டிங்கும் விளையாடுவார். நம்ம MS தோனி 7, அஸ்வின் 8, அன்ஷு கம்போஸ் 9. தோனி கடைசியில பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்கிறது. அப்ப போய் if you are looking to play prioritize batting depth by playing Sam Curran or over 10 ahead of Anshu Kamboj, எனக்கு அது புரியவே இல்லை. ஸோ அப்படி பண்ணலாம். கலீல் அஹமத் அது இம்பாக்ட்ஸ் இல்லைன்னா if they still want to play Jamie over 10 and if they're not thinking about Devon Conway, நான் இத்தனை சொல்லியிருந்திருக்கேன் that Rahul Tripathi batting at opening to split Sachin Ravindra and Ruturaj Gaikwad is an understandable move considering the weakness of the lineup ன்னு சொல்லியிருந்திருக்கேன். ஆனா to optimize him என்ன பண்ண பார்க்கலாம்னா Ruturaj Gaikwad, Sachin Ravindra batting in their usual positions, Tripathi 3, Shivam Dube 4, Jadeja 5, Dhoni 6, Jamie Overton number 7. இப்படியே போயிட்டு இருந்து கலீல் அஹமத் கேன் பி இம்பாக்ட் சப். இப்ப அப்படி வந்ததுன்னா கலீல் அஹமத், அன்ஷு கம்போஜ் போட்டுடலாம். ஒரு ஓவர் ஸ்பின்னரை வச்சு ஏமாத்திட்டு தென் யூ கேன் அந்த நூர் அஹமது, அஸ்வின், ஜடேஜா, ஜேமி ஓவர்டன் பவுலிங்கே போட வேண்டாம். அந்த மாதிரியும் பண்ணிடலாம். அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படி பண்றதுக்கு மனசு இல்லைன்னா ஐ திங்க் தே ஷுட் யூஸ் ஜேமி ஓவர்டன் ஹையர் அப் த ஆர்டர். இப்ப ஒருவேளை ருட்ராஜ் கேக்வாட் நம்பர் 3 தான் விளையாடணும்னா ஐ டோன்ட் நோ வெதர் பி வில்லிங் டு டூ திஸ். இப்போ ஒரு கமிகாசி ஹிட்டர்னு காட் திஸ் டேர்ம். நிறைய பேரும் ஒரு 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 சூசைட் பாம்பர்னு சொல்லுவோம் ஒரு சில பேர். நான் வந்து கமிகாசி ஹிட்டர்னு சொல்லுவேன். அது எப்படின்னா என்ன ஆனாலும்
போய் பேட்டை விடு, we will back you. இப்போ சுனில் நாராயண் and compared to Jamie Overton according to me is more technically sound, especially against pace bowling. ஒரு power hitter தான், but I feel you can back him to be more consistent than சுனில் நாராயண். அப்ப use him up the order. ஏன்னா ராகுல் திரிபாதி டப்பு டிப்புன்னு அடிக்கலாம், பட் ஃபார்ம்லையும் கான்ஃபிடன்ஸ்லையும் அவ்வளோ இல்லை. இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். ருத்ராஜ் கெய்க்வாட் கான்ஃபிடன்ஸ் இஸ் அ கிளாஸ் பிளேயர். அச்சின் ரவீந்திரா கான்ஃபிடன்ஸ் இஸ் அ கிளாஸ் பிளேயர். இந்த பவர் ஹிட்டர் சிவம் துபே இஸ் நாட் கம் டு த பார்ட்டினா யாருமே கிடையாது. ஜேமி ஓவர்டனை இறக்கிட்டு இப்போ நிறையா வென்யூவில் நான் சொன்ன மாதிரி பவர் பிளேல ஸ்பின்னரே போட முடியாது. ஜேமி ஓவர்டன் வந்து ஒரு பவர் பிளேல அடிச்சுட்டு அவுட் ஆனா கூட தென் யூ கேன் யூஸ் த ரெஸ்ட், எப்படியாவது சமாளிச்சுடலாம். அப்படி பண்ணலைன்னா சிஎஸ்கே எஸ்பெஷலி they don't play Anshu Kamboj, they will not qualify. Strategies have to be better. இல்லைன்னா சிஎஸ்கே will not qualify. அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் அனுப்புங்க. This is my opinion. What's yours?